புதுநெறி கண்ட புலவர் என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார்? ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளாரின் பிறந்த ஊர் எது? மருதஊர். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூலை இயற்றியவர்? ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் பதிப்பித்த நூல் எது? தென்மண்டல சதகம். யாருடைய பாடல்கள் இறைவன் அருள் பெற்ற பாடல்கள் என கூறப்படுகிறது? வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனமானது எந்த புலவருடையது? வள்ளலார். கருணை நிறைந்த இறைவன் என் கண்களில் இருக்கிறான் என தொடங்கும் பாடலை இயற்றிய புலவர் யார்? ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளாரின் பாடல்கள் அனைத்தும் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன? திருவருட்பா. ராமலிங்க அடிகளாரின் ஆசிரியர் பெயர் என்ன? காஞ்சி மகாவித்வான் சபாபதி. வள்ளலார் அவர்கள் யார் வேண்டுகோளுக்கிணங்க மறுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதினார்? திகம்பர சாமிகள். மறுமுறை கண்ட வாசகம் என்ற நூலானது கீழ்கண்ட யாருடைய வரலாற்றை பற்றி கூறுகிறது? மனுநீதி சோழன். வள்ளலார் அவர்கள் எந்த ஆண்டு மக்களிடையே மதங்களின் நல்லிணக்கம் காண்பதற்கு சமரச சன்மார்க்க சங்கம் ஒன்றை நிறுவினார்? 1865. வள்ளலார் அவர்கள் எந்த ஆண்டு மக்களிடையே பசிப்பிணியை போக்க தர்மசாலை ஒன்றை நிறுவினார்? 1867. வள்ளலார் அவர்கள் எந்த ஆண்டு மக்களிடையே அறிவு நெறி விளங்க சத்திய ஞான சபை ஒன்றை நிறுவினார்? 1872. வள்ளலார் அவர்களின் தாரக மந்திரம் யாது? அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. ராமலிங்க அடிகளாரின் கோட்பாடு யாது? ஆன்மநேய ஒருமைப்பாடு. வள்ளலார் அவர்களின் கொள்கை யாது? ஜீவகாருண்யம் அதுவே பேரின்ப வீட்டின் திறவுகோல். வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் என்று பாராட்டிய புலவர் யார்? பாரதியார். வள்ளலார் எழுதிய திருவருட்பா என்னும் தொகுப்பு நூலை மருட்பா என்று கூறியவர் யார்? ஆறுமுக நாவலர். திருவருட்பா நூலின் நூல் அமைப்பு யாது? 6 திருமுறைகள், 5818 பாடல்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.